தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். அதே மாதிரி தான் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு விதம், மன்னிப்பு கேட்குறேங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தவறு நடந்துட்டதாக நான் உணர்கிறேன். உண்மையிலே அது தவறி தான் நடந்தது. நான் மேடையில் மிஸ்டர் விஜயை பற்றியோ அஜித்தை பற்றியோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வேறு ஒரு ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கொஞ்சம் திகைச்சு போயிட்டேன். அதான் உண்மை. குற்றம் சுமத்துற மாதிரி அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேங்கிறது 100% பொய். அப்படி நான் யார்கிட்டையும் அடிமை இல்லை, யார்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகவும் இல்லை, இப்போ இல்லை. என்னுடைய மரணம் வரைக்கும் நான் அதை செய்ய போகிறது இல்லை. காசு வாங்கிட்டு எந்த கட்சியிலும் போய் சேர போகிறது இல்லை. காசுக்காக நான் எந்த தவறையும் செய்ய போகிறது இல்லை. அப்படியே ஒருவேளை இந்த ஃபோட்டோவை போடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு நான் யாரெல்லாம் சொல்லணும்னா, ஒரு வேலு நாச்சியாரை பற்றி பேசலான்னு ஆசைப்படலாம், டயானா சார்ல்ஸை பற்றி பேசணுன்னு ஆசைப்படலாம். நான் எப்போவுமே பேசுகிற மதர் தெரசா அவர்களை பற்றி நான் மறுபடியும் ஒரு தடவை பேசுகிறேன்னு ஆசைப்படலாமே தவிர, இப்படி நான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறது சரியில்லை. ஓகே. அப்படி அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாதப்போ பக்கத்தில் குந்தவைன்னு ஒரு பிரியங்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது பொன்னியின் செல்வனில் அந்த கேரக்டராக இருந்ததுனால எனக்கு டக்குன்னு அது ஒரு வார்த்தை ஜாலமாக என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மீறி, அந்த நான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும்போது கலைவாணர் நகரத்தில் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க உட்காருங்கன்னு சொல்லும்போது நான் உட்காந்து மொபைலில் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போது திரு அந்தணன், வலைப்பேச்சில் இருக்கிற அந்தணன் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தார். இதே நிகழ்ச்சியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ விஜய் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு, அடுத்து அவர் தாங்கிற அளவுக்கான ஒரு பெரிய உயரத்தை அடைய போகும்போது இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பெண்மணிக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும்? நான் வரலப்பா, நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜே கெட்டு போயிடும்ல சொல்லியிருக்கணும். அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவர் அனுப்பி வச்சுருந்தா நல்லா இருக்குமே.